சொல்லுங்க, தெரியுமா தெரியாது? ஏன்னா இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறது தான் இதெல்லாம். அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன? அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரியை, அதாவது மாவட்ட காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவாங்க. அதுதான் எல்லா குற்றங்களுக்கும். மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க 2 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை என் கட்சி, எங்களுடைய பிள்ளை. 2 பேரை வெட்டியே கொண்டுட்டான். என்ன நடவடிக்கை இருந்தது? ஆனால் வெளியில் பயங்கரமா முற்போக்குங்குது, சீர்திருத்தம்ங்குது. அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை புத்தகத்தோட போகாமல் கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான். சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல். அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை? இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி இதை மாற்றும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி? கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்கிற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது? அப்ப கல்வி எதை போதிக்குது? எங்க கொள்கை அது இல்ல. தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் செய்யறவர்கள் தான் கட்சிகளை தேடி, கட்சி தலைமையை தேடி, கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவோம். நாங்க முழுக்க மக்கள் அரசியல் செய்யறவர்கள். எங்க கொள்கை அது இல்ல. தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் செய்யறவர்கள் தான் கட்சிகளை தேடி, கட்சி தலைமையை தேடி, கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க. நாங்கள் முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள். அதனால நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக தான் அரசியல் செய்வோம். மக்களோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்திப்போம். அது என் மக்களுக்காக சந்திப்போம். அது தொடர்ச்சியாக 4 முறை முதன்மை தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருக்கோம். வெற்றி தோல்வி அதை தாண்டி 5வது முறையும் ஒரு கட்சி தனிச்சு போட்டியிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அது 234 தொகுதியிலையும் போட்டியிடுவேன். 117 பெண்களுக்கு வாய்ப்பு, 117 ஆண்களுக்கு வாய்ப்பு. அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு. பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு. அப்படி நினைக்கிறத செய்வோம். மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் தான், எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான். அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது. பிறர் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம். எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று, நான் எங்கள் தலைவர் மேதகு வே. பிரபாகரன் பயப்படாமல் என் பக்கத்தில் இருக்கணும். புரியுதா? எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அது என்னுடைய கனவு இல்லை, எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளிச்சது, எங்கள் தலைவர் எங்களுக்கு கையளித்த பெருங்கனவு. 800 ஆண்டுகளாக தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்கு. நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்கு, அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்கு. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை. அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிடுவியா, இங்கே போயிடுவியா, அந்த கூட்டணி போயிடுவியா, அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்கல, எனக்கு அதையே பதில சொல்லி திகட்டிருச்சு. அதனால இனி யாரு கூப்பிடல, எல்லாரும் தான் கூப்பிடுவாங்க. அது அழைக்கிறாங்க, அதுக்கு நன்றி. அழைக்கிறாங்க, நன்றி. அது எல்லாரும் தான் அழைப்பாங்க. இது எங்க நிலைப்பாடு. அதெல்லாம் இருக்காது. இப்ப கூட்டணியில இருக்கிற இத்தனை ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு இருக்குது. திமுக அதிமுக மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது, எழுச்சி வருது அப்படின்னு இங்க ஒருத்த இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது? இந்த நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? இந்த 4.5 ஆண்டுகள்ல ஏன் தமிழ்ல அரசாணை வரல? ஏன்னா அவன் வளர்றான், அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது. அதானே எல்லாம் நீங்க பேசுறீங்க, முற்போக்கு பேசுறீங்க, பெரியார் பேசுறீங்க, சமூக சீர்திருத்தம், சமநிலை சமூகம், சாதிய தீண்டாமை ஒழிப்பு, ஏற்றத்தாழ்வுகள் மறுப்பு, எல்லாம் தான் பேசுனீங்க. ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவரை வந்தா உட்கார நாற்காலி இல்ல.
இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வார்ந்த சமூகம்ங்கிறோம். எல்லாம் ஜனம் உள்ளங்கையில உழவு துவச்சு பார்த்துருக்கான். எங்களுக்கு மேல் பகுதியில கோயிலுக்குள்ள கும்பிட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை. தனித்தனி சூடுகாடு. இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு? செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரே இடம் இல்லை. ஒரே குடியிருப்பு இருக்கு, எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான். அதான் செத்தவண்ண பணத்தை புதைக்க தனித்தனியா வச்சுக்கிறேன். இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான். ஈழத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார். என்ன மேல் பாதையில என்னது சொல்லு? எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, உண்கிறகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரு கரமும் குவித்து தான் நம் வணங்குறோம். அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும். மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இது அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேரறிஞர் எல்லாம் நமக்கு போதிச்சு பாடி, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், வள்ளுவ பெருமகனார், அவ்வை மூதாட்டி, சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க. பாரதி பாடினா, பாரதிதாசன் பாடினா. பயன் என்ன இருக்கு? பயன் என்ன இருக்கு? கோயில்ல ஒன்னா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல. இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்துருக்கு, பூட்டிட்டு போகுது. ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்குது, சீர்திருத்தம்ங்குது. அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான். சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல். அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை? இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி? கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்கிற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள எப்படி வருது? அப்ப கல்வி எதை போதிக்குது? அவன் வாழுகிற சமூகம், அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி அவனை உருவாக்கி இருக்கு? அந்த துணிவு எப்படி வருது? கத்தி எடுத்துட்டு போய் தன்னை வயதொத்த சக மாணவனை வெட்டிடலாங்கிறத எப்படி வருது? எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க. ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க. எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள்லையும், எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதைப் பொருள் இருக்கு. கஞ்சா சாக்லேட் விற்கிது, மிட்டாய் விற்கிது. திரவம் அது மட்டும் இல்லை, எல்லா வழியிலையும் போதை இருக்கு. இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது. இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறதில்ல, ஒன்றும் படுறதில்ல. சட்டம் இருக்கு, அதுல ஒழுங்கு இருக்கா? சட்டம் ஒழுங்கா? சட்டம் இருக்கு, அதுல ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கா? ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்களா? தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில 3 பேரை சுட்டு கொன்னீங்களே, ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா அது பதில் சொல்லுங்க. ஏன் கொன்னீங்க? 63 பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க, கள்ள சாராயங்காய்ச்சி. அவர் திருப்பி 90 நாள்ல பிணையில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிறாரு. எந்த துணிவில காய்ச்சிறாரு? ஒன்னும் செய்யாது. ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது. நீங்க செஞ்சிட முடியுமா? அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா? அந்த துணிவு எப்படி வருது? அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன? அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரியை, அதாவது மாவட்ட காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவாங்க. அதுதான் எல்லா குற்றங்களுக்கும். மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க 2 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை என் கட்சி, எங்களுடைய பிள்ளை. 2 பேரை வெட்டியே கொண்டுட்டான். என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம், அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம். அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது. அரசுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அந்த அங்க இருக்க காவல்துறை அதிகாரி, அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே. ஏன்னா அவங்க தான் ஊழல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்க தான். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இது என்ன பண்ணு? இதெல்லாம் நான் இல்லை, நீங்க இல்லை, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன். இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டுல ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி சாமியை ஒன்னா நின்று கும்பிட முடியல. அவ்வளவு சாதிய தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்கு. ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன், நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? என்னவா இருக்க முடியும்? பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான். எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறார் புரட்சி பாவலர்.
சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவன் என்ன எதுக்கு சொல்றான், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல்விதையை நெஞ்சில விதைப்போன்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான். ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல, அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாரதி. அது இப்படி வந்து நிக்குது. அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க. ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்ற, இதை விட கொடுமை பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இருக்குது இங்கே? இப்ப இந்த ஆட்சி, ஆமா போவேன், அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட குறி வைக்கும், நாட்டை பத்தி கவலைப்படாது, மக்களை பற்றி கவலைப்படாது. இப்ப இங்க எதை பண்ணா இந்த சாதி ஓட்டு போயிடும், இங்க போனா இந்த சாதி ஓட்டு போயிடும். அதே தான் வேங்கை வாசல்லையும் அதே தான் பண்ணிச்சு. இப்ப நாகப்பட்டினத்துல வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டாரு. அந்த சுடுகாட்டு வழியே அவர் உடலை எடுத்துட்டு போக விடல, அது ரொம்ப கலவரமாச்சு. அப்ப மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரேன் அதுல கொண்டு போங்கன்னு தான் சொன்னார். வெளியே போங்க, யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொல்லு. அப்ப அரசே தீண்டாமையை வச்சிருக்கு. இது நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த வைக்கிற நீங்க எங்களை பாதுகாப்பா வழிவிட வைக்க முடியாத? அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு? எதுக்கு பேசுறீங்க நீங்க? பெரியார் சமூக சீர்திருத்தம் செஞ்சு விட்டாரு, சாதியை ஒழிச்சு விட்டாரு, முற்போக்கு எல்லாம் பேசுனீங்க. எங்க இருக்குது இது? ஒரு கோயில் வெளியில தெரியுது, எத்தனை கோயில் இப்படி பூட்டி கிடக்கு? சும்மா இது வருது. எப்படி நினைச்சிருக்கீங்க எங்களை சுத்த பைத்துக்கார பைய மக்கவீங்க? அது ஏதோ பேசுனா அதை நாங்கள் அதை தேர்தல் நேரத்தில் பேசணும்ல. கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம், மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம், அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல. அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது, பார்த்தா படிக்கணும். நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில வச்சு சொல்லுங்க. அது எப்படி? ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வார்த்தைகள். மக்களின் பிரச்சனை மனசிலிருந்து வரணும், உதட்டுல இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிற எப்படி தலைவனா இருக்க முடியும்? அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிட, ஐயா 65 வருஷமா நீங்க தாயா பிரச்சனை, எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையே இவங்க தான், இவர்கள் ஆட்சி முறை. அவ்வளவு தூரம் போகணுமா? எனக்கு தம்பியை பற்றி தெரியும். அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள் அவரு. தொழுகைக்கு அதை வந்து நீங்க இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்துலாம் வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது விஜய் பத்தி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஏதோ இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில தம்பியை தெரியும், அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறதுதான் இதெல்லாம். இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார் அவரு? சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்துல. மச்சான் அப்படின்னு அனுப்பிடுங்க, மிச்சா சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன். அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன், உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன், அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன், உயிரானவன், அவ்வளவுதான். அந்த உணவுக்கானவன் இல்லை, உணவை கொடுத்தா சாப்பிடுவேன். அது சும்மா போட்டு அந்த நேரத்தில் இந்த வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீ மதிச்சு போய் இஃப்தார் விருந்துல குறிப்பிய. அது நெத்தியில திருநீரோட தொப்பிய போட்ட ஆளுகள்லாம் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதை நான் ரசிக்கல. அது எல்லாரும் செய்யறாங்க, அதனால நானும் செய்யணும்னு ஒன்று விதி இல்லை, அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதுக்காக எனக்கு வந்து அது இல்லை, நீங்க போய் ஏன் பங்கேற்கீங்கலாம் விமர்சனம் இல்லை, அதான் அவங்க விருப்பம். நான் செய்யறதுல யாரும் எங்க உறவினரும் நீ வந்தேது என் தீரணும்னு யாரும் என்னை கூப்பிடுறதும் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல திரும்ப திரும்ப சொல்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேல வைக்காதீங்க, அது நல்லா இல்லை. வேற இல்ல, இப்ப நீங்க தம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன். இப்ப சில இடங்கள்ல சொல்லி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தென்காசி, இப்ப வாசவநல்லூர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல. தூத்துக்குடி, அப்ப கன்னியாகுமரியில நான் 6 வேட்பாளரும் போட்டோம்.
அப்போ இங்கே கீழ்வேலூரில் என் தங்கச்சி எங்கள் கார்த்திகா போட்டிடுறா. ஒன்று ஒன்றா சரி பண்ணிட்டு வர்றேன். இப்போ எல்லாம் வச்சிருக்கேன். மொத்தமாக சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா? அண்ணன் வந்து அதான் அமெரிக்காவில் போடலாமா ஆஸ்திரேலியா போடலாமா? கார்த்தி இரு பொறுமையா இரு, அண்ணன் சொல்லுவல்ல. நீ ஏன் இவ்வளவு கூட்டணியே முடிவாகலடா தம்பி, அதுக்குள்ள நீ எங்க நிக்கிற போறாரு? கொஞ்சம் இரு, கடைசியா சொல்றேன். உனக்கே தெரிஞ்சிடும் அண்ணன் இந்த தொகுதியில தான் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாரு, அப்ப இங்கதான் போட போறாரு போல இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் பொறு. வேற அவ்வளவுதான். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அப்போ அது விடுங்க.